ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின தரமான சூப்பரான விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் போச்சு, வேறு லெவலில் போச்சு. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் விஜய் பார்வதிக்காக விஜய் சேதுபதி நின்று எஃப்ஜே வச்சு செஞ்ச சம்பவங்கள்லாம் வேறு லெவல். சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒன்று நடந்திருக்கு, ஆனால் இன்றைக்கி மனப்பூர்வமாக பண்ணார். அதே மாதிரி அங்கங்கே வந்துட்டு விஜய் பார்வதியோட விஷயங்களும் காமிச்சாங்க. அவர் கண்டிக்கவே இல்லை. இதுதான் மெயின். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ செஞ்சுட்டாங்களா, பார்வதி அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த வாட்டி அதை பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் நடந்த ஒரு முக்கியமான பெரிய சம்பவம் என்ன தெரியுங்களா? இது ஒரு பக்கம் பெரிய சம்பவமாக இருந்தாலும் ஏதோ விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ண விஷயங்கள், குறும்படத்தை போட்டு, அதாவது அவர் பண்ண விஷயங்களை போட்டு உடச்ச விஷயங்கள் எல்லாமே அவங்க அழுதாங்க. விஜய் பார்வதி இது அழுகிறது இது 2வது வாட்டியும் 3வது வாட்டியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் திவாகர் கூட அழுவும்போது விஜய் பார்வதி கேலி பண்ணாங்க. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அந்த மாதிரி அந்த காமெடி விளம்பரத்தை போட்டு இந்த பக்கம் திவாகர் சாப்பிட்டுட்டு இருப்பார், இவங்க உட்காந்து அழுதுகிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்படி கிண்டல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அப்போயும் விஜய் பார்வதி அழுதுருப்பாங்க. அப்போ யாருமே கிட்ட வந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் நோட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி விஜய் பார்வதி அதாவது எஃப்ஜே சொன்னதை சாண்ட்ரா சொன்னோடனே ஷாக் ஆகிட்டு உடனே அழுதாங்க. ஏன்னா அவ்வளோ வலி அவங்களுக்கு, உடம்பு வலி, மன வலி, எல்லா வலியும் சேர்ந்து. இத்தனைக்கும் நம்பின ஒரு ஆள், ஃப்ரெண்டு, வெளியில் நல்லா தெரியும். சரிங்களா? அந்த நம்பின ஆள் நம்பிக்கை துரோகம் பண்ணதை அக்செப்ட் பண்ண முடியாமல் அழுத உடனே எல்லோரும் நின்னாங்க. விக்ரம் வரல, எஃப்ஜே வரல, வியானா வரலன்னு நினைக்கிறேன். மீது எல்லாருமே வந்தாங்க. இதுதாங்க உண்மையிலே பெரிய வெற்றி. அதே மாதிரி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் இந்த கமெண்ட் செக்ஷனில் விஜய் பார்வதிக்கு அகெயின்ஸ்டாக பேசினாங்களோ நிறைய பேர் இப்போ மாறி விஜய் பார்வதிக்கு ஆதரவு. அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் உண்மையான க்ரோத். இந்த பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்கும் அவங்க உண்மையிலே நல்லா இருக்காங்களா, நல்லா இல்லையா, அவங்களோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிருக்கா இல்லையான்னு. ஏன்னா கேரக்டர்ன்றது சஸ்டெயினாக ஒரே மாதிரி இருக்காது. அதாவது உள்ளுணர்வு நான் சொல்ல வரல. நான் மாற்றிக்கணும்னு நினச்சா யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் இவங்க மாறி இருக்காங்க. அதுக்கு உண்டான பலனை தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி மக்கள் ஒரு பக்கம் சப்போர்ட் அதிகமாக கொடுத்தாலும் உள்ளே இருக்கிற கண்டஷன்ஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் வேறு லெவல். எல்லோரும் நிற்கிறாங்க, எல்லோரும் கடன் துடைக்கிறாங்க. அரோரா முதற்கொண்டு நீ அழாத, நீ சூப்பராக பண்ணியிருக்க, உன் கண்ணீரை வேஸ்ட் பண்ணாத. இவர் பிரஜன் சொல்கிறாரு. அமித் ஷாக் ஆகிட்டார். ஏன்னா அவருக்கு கையில் அந்த காயம் இருந்தால் நான் தாங்க காய்கறியெல்லாம் கட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு. கமருதீன் ஆஸ்பெஷலாக வருவார். அவருக்கு வீக்கெண்ட்னா விஜய் பார்வதி, வீக் டேஸ்னால் அரோரா, அந்த கான்செப்டில் போகிற ஒரு ஆள் வச்சுக்கிங்களேன். ஆனால் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவ்வளோ பேர் நின்னாங்க பார்த்தீங்களா விஜய் பார்வதிக்கு. நான் அதுக்கு தான் கண் கலங்கினேன். என்னென்னா விஜய் பார்வதி அழுதது ஒரு பக்கம், அது 3 நாளும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், உனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லியும் நீ வரல பற்றி. அதுலேயும் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. எனக்கு கண்ணில் அடிபட்ட போது பாத்ரூமில் நீ போட்ட, அது எப்படி நான் பண்ண முடியும், இங்கே டாக்டர் ஆசிட்லாம் படுன்னு சொன்னபோது அடுத்தது இவங்க கிச்சன் கேட்டிருப்பாங்க, நீ விஷமாக ரெஸ்ட் எடு, அது உன்னால் பண்ண முடியும், இது மட்டும் பண்ண முடியுமான்னு என்னை கலாய்ச்சா. உண்மையிலே அடிபட்டு வீங்கினப்போ. ஆனால் இன்றைக்கி உனக்கு அடிபட்டுச்சு தான், ஆனால் லேசான காயம் தெரிஞ்சும் இன்றைக்கி நீ ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம என்னை தனியாக விட்டு வேடிக்கை பார்த்த பற்றியா, இது முதல்ல உனக்கு கரெக்டாக அப்படின்னு அப்படி ஒரு மாதிரி கேட்டாங்க. நம்மளுக்கு அப்படியே செவில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவருக்கு அதெல்லாம் புத்தி வராது. ஏன்னா விஜய் சேதுபதி சொல்கிறதே முதல்ல அவருக்கு மண்டல் ஏறலை, அப்புறம் எப்படி இவங்க சொல்கிறது இருக்கும். ஆனால் நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மையிலே விஜய் பார்வதி கிடைத்த வெற்றி. ஏன்னா எத்தனை பேருக்கு அவங்கள கிண்டல் பண்ணியிருப்பாங்க, கிண்டல் பண்ண எல்லாருமே நிற்கிறாங்க. அதுதான் நான் ஒரு செம்மையானுச்சு. கண்டிப்பாக இதை விஜய் பார்வதி கப்புன்னு பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு கம்முன்னு எந்த பிரச்சனையும் மாட்டாமல் அவங்க பாட்டு போனாங்கன்னா டாப் 5ல் வந்துடுவாங்க, டாப் 2ல் கூட வருவாங்க. டைட்டில் வினர் ஆகுது. இதுக்கப்புறம் அவங்க காலங்கள் எப்படி மூவ் ஆகுதோ அதை பொறுத்தது. சரிங்களா? உடனே நீங்கள் பழைய இதுக்கு அவங்க போனாங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இதை பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்கன்னா எங்கேயோ போயிடுவாங்க. பட் இன்றைக்கி எனக்கு சூப்பராக ஃபுல்ஃபில்லான ஒரு டேவாக தான் இருந்துச்சு. நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.